ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங்கே வந்து மதியானம் லஞ்சுக்கு இது பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பூஜை இருக்குது வீட்டில். சரி மடமன்னு செஞ்சுட்டு பூஜை பண்ணணும். அதுக்கு வெண்டைக்காய் சாம்பார். எங்களுக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பார், என் பெரிய பொண்ணுக்கு வந்துட்டு பீட்ரூட் சாதமும் அவளுக்கு எறா ஃப்ரையும் பண்ணி கொடுத்துடலான்ட்டு எனக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பாரும் முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணியிருந்தோம். இது வந்து லஞ்சு இதோட சாப்பிட்டு முடிஞ்சிருச்சு இப்படி செஞ்சுட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ரெசிபி இருக்குது இதில். நம்ம இது பால் கடமை வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அது வந்து அதே தான். அது வந்துட்டு இது சீம்பாலில் செய்யக்கூடாது. இது ஆந்திராவில் வந்துட்டு காக்கிநாடா இடத்துல அந்த ஊரில் கிடைக்கக்கூடியது. எங்கள் அத்தை போயிருந்தாங்க, அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரெசிபியும் சொல்லியிருந்தாங்க இப்படி செய்யமான்ட்டு. அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இதோட லஞ்ச் முடிச்சுட்டு சாயங்காலமாக தான் எடுத்தேன். இதுக்கு வந்துட்டு இந்த ரெசிபிக்கு வந்துட்டு 3 பொருள் தேவைப்படும். அந்த பவுடரு, அப்புறம் வந்துட்டு திக்கான பால், அதாவது ஆவின் பால்லேயே ஆரஞ்சு பால் சொல்லுவாங்கள்ல அது. அதுக்கப்புறமா வந்துட்டு 100 கிராம் சர்க்கரை தேவைப்படும். 100 கிராம் சர்க்கரைன்னா 2/3 இது இருக்குல்ல, எம்எல்னு ஒரு இது இருக்கும் கப்லேயே, அந்த கப்பளவு ஒரு சர்க்கரை நான் காமிக்கிறேன் பாருங்கள். 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கணும். இதுக்கு நல்லா பவுடராக அரைச்சிக்கணும் சர்க்கரையை. முதல்ல வந்துட்டு நான் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்துட்டு இந்த பவுடர் அதில் கொட்டிக்கிறேன். இந்த சீம்பால் பவுடர் இருக்கு இல்லையா, அதை இதில் போட்டுக்கலாம். முக்கியமாக வந்து எல்லாமே நல்லா கரையணும் இதில். அதுதான், எதையுமே கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. எது போட்டாலுமே நல்லா கரைஞ்சிருக்கணும். நான் சர்க்கரை கூட நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தான் போட போகிறேன். இந்த பவுட்ரை போட்டுட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். நம்ம ஆவின் பால் எடுத்து வச்சிருந்து இல்லையா, அதுலேயே வந்து பாதி பாலை மட்டும்தான் ஊற்றணும், முழுசாக ஊற்றிடக்கூடாது. பாதி பாலை ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கணும். அடுத்தது இது நல்லா கலந்து விட்டுட்டு, நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் போல் சர்க்கரை எடுத்திருந்தேன் அன்றைக்கி ஸ்வீட் செய்யறதுக்காக. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 100 கிராம் போல் சர்க்கரை எடுத்து மிக்சி ஜாரில் வந்து 2 ஏலக்காய் போட்டு அந்த சர்க்கரையும் அந்த ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துட்டு, கடைசியாக வந்து மிச்சம் இருக்குல்ல அந்த ஆவின் பால், பேக்கெட் பால் இருக்கு இல்லையா, அது இதில் ஊற்றி நல்லா கலந்துட்டு, நம்மகிட்ட அலுமினிய பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றிடணும். நீங்கள் எண்ணெய் தடவணும் எதுவும் கிடையாது. இதில் ஊற்றி கலந்துட்டு நல்லா கலந்துட்டு அந்த பாத்திரத்தை நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி பாத்திரம் வந்தால் ஊற்றிட்டு இட்லி தட்டு இருக்கும் இல்லையா, அது மேலே வச்சு ஆவி கட்டி எடுத்துட்டா போதும், ஸ்வீட் ரெடி ஆகிடும். நம்ம கொஞ்ச நேரம் ஒரு இட்லிக்கு எப்படி வேக போடுவோம், அந்த ஒரு 1/4 ஹவர் அப்படின்னா வேக போட்டுட்டா தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாது கையில், அப்போது ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் ஸ்வீட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நானும் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். நல்லா ஸ்வீட் சூப்பராக வந்திருந்தது. எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ப்ரௌடு கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் போட்டு ஆவி கட்டி எடுத்தால் ஸ்வீட் ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.